டாப் நியூஸ் தமிழின் இரவு செய்திகள். மத்திய கிழக்கு பகைமையை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதால் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2வது முறையாக குறைந்துள்ளது. காலையில் கிராமுக்கு ரூபாய் 670 குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 280 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,670 ஆகவும் ஒரு சவரன் 1,01,360 ஆகவும் விற்பனையாகிறது. அதாவது இன்று ஒரே நாளில் ரூபாய் 7,600 சரிந்துள்ளது. வெள்ளியின் விலை காலை கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் ரூபாய் 235க்கு விற்பனையாகிறது. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாகவும் 41 நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதியில் இந்தியா ஈடுபடுவதாகவும் மக்களவையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் இன்று வரை உரிய ஆவணங்கள் இல்லாத ரூபாய் 151.93 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு சுமூகமாக நிறைவடைந்ததாக என்டிஏ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பாஜக 27, பாமக 18, அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள 178 தொகுதிகளில் மற்ற கட்சிகளுக்கு 10 முதல் 13 இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அதிமுக 165 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலீசார் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் இன்று தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்திய பங்குச் சந்தைகளான சென்செக்ஸ், நிப்டி இன்று காலை கடும் சரிவை சந்தித்ததால் வர்த்தகம் துவங்கிய 1 மணி நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 14 லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.